வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது குழந்தைகளோட ஆரம்ப கல்வி முறைகள். நீங்க ஒரு ஆவணம் பகிர்ந்திருந்தீங்க இல்லையா? எஸ். சிவகுமார் ஓய்வு பெற்ற முதல்வர் DIET காஞ்சிபுரம். அவரோட செல்ஃப் லேர்னிங் டாபிக் 2 PDF. அத ஆதாரமா வச்சு தான் இந்த உரையாடல். ஆமாம். இது நிறைய பெற்றோர் ஆசிரியர்கள் மனசுல இருக்கிற ஒரு கேள்விதான். ஆமா இல்லையா? பள்ளிக்கூடத்துல கத்துக்கிறது போதுமா, இல்ல வீட்ல குழந்தைங்க தனியா படிக்கிறது அது நல்லதா, எது சிறந்தது? இல்ல ரெண்டும் சேர்ந்தது நல்லதா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. நிச்சயமா சிவகுமாரோட இந்த குறிப்புகள் இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம நோக்கம் என்ன? இந்த ரெண்டு முறைகள் இருக்கு இல்லையா? ஒன்னு பள்ளிக்கூடத்துல அந்த முறை சார்ந்த கல்வி, இன்னொன்னு வீட்ல கொஞ்சம் சுயமா கத்துக்கிற மாதிரி. சரி, இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள், நிறைகள், குறைகள், அப்புறம் முக்கியமா குழந்தைகளுக்கு எது நிஜமாவே உதவும் இத பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வகுப்பறை சூழல். அங்க எப்படி கத்துக் கொடுக்கறாங்க, அது எப்படி நடக்குது? சரி, வகுப்பறை கற்றல்ங்கிறது அது ஒரு ரொம்ப கட்டமைக்கப்பட்ட முறை. அதாவது வருஷக்கணக்கா நம்ம ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம். இங்க ஆசிரியர் தான் மையப்புள்ளி. பாடத்திட்டம் என்ன, எந்த நேரத்துல என்ன பாடம், வேகம் எப்படி இருக்கணும், எந்த புத்தகம், இது எல்லாமே பெரும்பாலும் அவர்தான் முடிவு பண்றாரு. அவரேதான் விளக்கமும் கொடுக்கறாரு, சந்தேகங்களையும் தீர்க்கறாரு இல்லையா? ஆமா, மதிப்பீடு செய்யறதும் அவர்தான். இதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. குழந்தைங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வராங்க, மத்தவங்களோட சேர்ந்து படிக்கிறாங்க. சரி, இதுல நன்மைகள்னு பார்த்தா சிவகுமார் எதை முக்கியமா சொல்றார்? முக்கியமான நன்மைகள்ல ஒண்ணு அந்த சமூக திறன்கள், அதாவது சோஷியல் ஸ்கில்ஸ். ஆமா, குழந்தைங்க மத்தவங்களோட பழகும்போது விட்டு கொடுக்கறது, ஒத்துழைக்கிறது, ஒரு டீமா வேலை செய்யறது, அப்புறம் தன்னோட முறை வர வரைக்கும் வெயிட் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இயல்பா கத்துக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லையா பிற்கால வாழ்க்கைக்கு? நிச்சயமா. இது தனியா வீட்ல படிக்கும் போது இந்த அளவுக்கு வராது. அது சரிதான். வேற என்ன நன்மைகள் இருக்கு? பள்ளிக்கூடம் நிறைய குழந்தைங்களுக்கு, குறிப்பா சின்ன வகுப்புல படிக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் மாதிரி. ஆசிரியர் நேரடியா பாக்குறதுனால அவங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டா இல்ல தப்பா செஞ்சா அப்பவே அதை சரி பண்ணிடலாம். உடனடி பின்னூட்டம், அதாவது இம்மீடியட் ஃபீட்பேக் கிடைக்கும். அது கத்துக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா ஆகும். ஆமா, அது போக ஒரே இடத்துல மொழி, கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்னு பல பாடங்களோட அறிமுகம் கிடைக்குது. அதுவும் பள்ளியோட ஒரு பெரிய பிளஸ். கேட்க நல்லா இருக்கு, ஆனா நம்ம நடைமுறையில பாக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்குல்ல. இருக்கு. நம்ம ஊர் கிளாஸ் ரூம்ல நிறைய இடங்கள்ல 40, 50 குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு டீச்சரால எப்படி எல்லார் மேலயும் கவனம் செலுத்த முடியும்? இதுதான் வகுப்பறை கற்றலோட மிகப்பெரிய சவால்னு சிவகுமார் சொல்றாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா, ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இல்ல, ஒரே வேகத்துல கத்துக்க மாட்டாங்க. சிலர் பட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க, சிலர் கொஞ்சம் மெதுவா இருப்பாங்க. ஆனா டீச்சர் ஒரு சராசரி வேகத்துல தான போக முடியும். ஆமா, அப்போ என்ன ஆகும்? வேகமா போற குழந்தைக்கு போர் அடிக்கும், மெதுவா கத்துக்கிற குழந்தை அப்படியே பின்தங்கிடும். ஐயோ, அப்ப அந்த பின்தங்கிய குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும்? இது ஒரு சீரியஸான பிரச்சனை. சிவகுமார் சொல்ற மாதிரி சில சமயம் அந்த அடிப்படை கான்செப்ட்ஸ் கூட, கூட்டல் கழித்தல் கூட சரியா புரியாமலே அடுத்த கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இதுதான் கற்றல் இழப்பு, லேர்னிங் லாஸ்னு சொல்றோம். கத்துக்கிட்ட மாதிரியே இருக்கும், ஆனா சரியா பதியாது, சரியா பயிற்சி இருக்காது. இது அவங்களோட படிப்பு மொத்தத்தையுமே பாதிக்கும். இன்னும் சில குழந்தைங்க கேள்வி கேட்கவே பயப்படுவாங்க இல்லையா, 4 பேர் முன்னாடி? ஆமா, அந்த கூச்சம், பயம், சத்தமா படிக்க வெட்கப்படுறது, அந்த வகுப்பறை சூழலே சிலருக்கு ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு மாற்றுன்னு சொல்லப்படுற இல்ல இன்னொரு முறையான வீட்ல குழந்தைங்க சுயமா கத்துக்கிறத பத்தி பாப்போம். இது எப்படி அந்த வகுப்பறையில இருந்து மாறுபடுது? இது ஒரு முற்றிலும் வேற மாதிரி அப்ரோச். இங்க ஆசிரியர் நேரடியா இல்ல, ஒரு ஃபிக்ஸ்ட் டைம் டேபிள் இல்ல, சிலபஸ் இல்ல. குழந்தைங்க அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வச்சு, பொருளை வச்சு அவங்க வேகத்துக்கு கத்துக்கிறாங்க. அப்ப பெத்தவங்களோட பங்கு என்னங்க? அவங்க டீச்சரா மாறணுமா? இல்ல, அதுதான் முக்கியம். சிவகுமார் அதை தெளிவா சொல்றாரு. பெத்தவங்களோட வேலை பாடம் நடத்துறது இல்ல, அவங்க குழந்தைக்கு துணையா நிக்கணும், மேற்பார்வை செய்யணும், கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். இதுதான் அவங்க ரோல். அப்போ குழந்தைங்க எப்படி கத்துக்குவாங்க? புத்தகம், வொர்க்ஷீட் மட்டும் தானா? அதுவும் இருக்கு. புத்தகம் படிக்கலாம், எழுதலாம், கணக்கு போடலாம். ஆனா சிவகுமார் அவரோட குறிப்புகள்ல ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க.
வீட்டு கற்றல்ங்கிறது வெறும் பாட புத்தகத்தோட நிக்கிறது இல்ல. அதுக்கு வெளியே நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா கத்துக்கிறதுக்கு இங்கதான் நிறைய ஸ்கோப் இருக்கு. இதுதான் இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படுது. நிஜ வாழ்க்கை அனுபவம் எப்படி படிப்பாகும்? கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்களேன். நிச்சயமா. இப்ப யோசிச்சு பாருங்க. சமையலறையில அம்மா கூட நிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி. அங்க இருக்கிற காய்கறியை எண்ணுறது 1 2 3ன்னு இல்ல பருப்பு வகைகளை தனித்தனியா பிரிக்கிறது வகைப்படுத்துதல் கிளாசிபிகேஷன். ஓ ஆமாமா. இல்ல ஒரு கப் மாவு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள்னு அந்த அளவுகள் ஃபிராக்ஷன்ஸ் மெஷர்மென்ட்ஸ் இதெல்லாம் கணக்கு தானே. ஆமா, நம்ம அறியாமலே அங்க கணிதம் இருக்கு. அதே மாதிரி கடையில இருக்கிற போர்டை படிக்க முயற்சி பண்றது, பேப்பர்ல வர படத்தை பார்த்து அது என்னன்னு கேக்குறது, இது மொழி திறனை வளர்க்கும். வீட்டு தோட்டத்துல செடி வளர்த்தா சூப்பர் உதாரணம். செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அது எப்படி வளருது, பூ பூக்குதுன்னு கவனிக்கிறது, இது அறிவியல் அறிமுகம். இப்படி நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு லேர்னிங் டூல் தான் சிவகுமார் சொல்றாரு. அப்போ இது வெறும் தியரி மாதிரி இல்லாம செஞ்சு கத்துக்கிற மாதிரி, லேர்னிங் பை டூயிங். இது குழந்தைகளோட ஆர்வத்தை அதிகப்படுத்துமே. கரெக்ட். இதுதான் இந்த முறையோட பெரிய பிளஸ். ஒன்னு, அந்த நெகிழ்வுத்தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த டைம்லயும் படிப்பு நிக்காம தொடரும். சிவகுமார் சொல்ற மாதிரி இது குழந்தையோட தன்னம்பிக்கை, பொறுப்புணர்வு, கத்துக்கணுங்கிற ஆர்வம் எல்லாத்தையும் வளர்க்குது. படிப்புனா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற உலகமே ஒரு பெரிய பள்ளிக்கூடம், ஒரு லேர்னிங் லேபரேட்டரின்னு அவங்க உணர்றாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த புரிதல் வருது. ஆனா இதுலயும் சில பிரச்சனைகள் இருக்குமே. எல்லா வீடும் ஒன்னா இருக்காதே. இருக்கு, நிச்சயமா இருக்கு. சிவகுமார் அந்த சவால்களை சொல்றாரு. முதல் சவால் பெத்தவங்களோட பங்களிப்பு. எல்லா பெற்றோராலையும் குழந்தை கூட உட்கார்ந்து இதெல்லாம் கவனிக்க முடியுமா? வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, இல்ல சிலருக்கு இத பத்தின புரிதல் இல்லாம இருக்கலாம். ஆமா, நேரம் ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது வளங்கள், ரிசோர்சஸ். எல்லா வீட்லயும் அமைதியா படிக்க இடம் இருக்குமா? தேவையான புத்தகம், பென்சில் இருக்குமா? இப்போ டிஜிட்டல் உலகம் சொல்றோம், ஆனா அதுக்கு போன், இன்டர்நெட் வேணுமே. அது எல்லார்கிட்டயும் இருக்கா? அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். அப்புறம் சரியான கைடன்ஸ் இல்லாட்டி குழந்தைங்க சும்மா விளையாடிட்டு இருக்க மாட்டாங்களா? கவனம் சிதறிடுமே. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு தொடர்ச்சியான ஊக்கம், ஒரு சின்ன வழிகாட்டுதல் இல்லாட்டி அவங்க சீக்கிரமா இன்ட்ரெஸ்ட் இழந்துடலாம், இல்ல வேற ஏதாவது கவனம் போயிடலாம். ஆமா, இது சிவகுமார் எழுப்புற ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. இந்த சுய கற்றல் முறை எல்லா குழந்தைங்களுக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்குதா? யோசிக்க வேண்டிய விஷயம். சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு இங்கேயும் வேலை செய்யுது. வசதி இருக்கிற வீட்டு குழந்தைக்கு கிடைக்கிற சப்போர்ட்டும் வாய்ப்பும் இல்லாத வீட்டு குழந்தைக்கு கிடைக்குமாங்கிறது பெரிய கேள்வி. அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா, ஒரு பக்கம் வகுப்பறையில கட்டமைப்பு, ஒழுங்கு, டீச்சர் கைடன்ஸ், மத்த குழந்தைங்களோட பழக்கம் இதெல்லாம் இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் வீட்ல வேகம், வசதி, நிஜ உலக அனுபவம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வளர வாய்ப்பு ஆனா ரெண்டுலயுமே சில குறைகள் இருக்கு. இங்கதான் சிவகுமார் அவரோட ஆய்வுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. என்னது? இந்த ரெண்டு முறைகளையும் நாம எதிரும் புதிருமா பார்க்க கூடாது. இதுவா அதுவான்னு சண்டை போட தேவையில்ல. ஓ, அப்போ ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தேவைப்படுறது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது, காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லலாம். ஒண்ணுல இருக்கிற குறையை இன்னொன்னு சரி செய்ய முடியும். அப்படியா? இது எப்படி சாத்தியம்? வகுப்பறை படிப்பையும் வீட்ல கத்துக்கிறதையும் எப்படி இணைக்க முடியும்? சிவகுமார் ஏதாவது உதாரணம் சொல்றாரா? ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரெண்டையும் சேர்க்கும் போதுதான் படிப்பு முழுமை அடையுது, அதோட ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிறாரு. உதாரணத்துக்கு ஸ்கூல்ல டீச்சர் ஒரு கதை சொல்லி சில புது வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி. அது ஒரு நல்ல ஸ்டார்ட். ஆனா அதே கதைய குழந்தை வீட்ல திரும்ப திரும்ப படிக்கும்போது, தனியா படிக்கும்போது அதோட ரீடிங் ஃப்ளூவன்சி நல்லா டெவலப் ஆகும். ஸ்கூல்ல கிடைச்ச அறிமுகத்துக்கு வீட்ல நல்ல பயிற்சி கிடைக்குது. ஓ, பள்ளியில ஆரம்பிச்சது வீட்ல வலுப்படுது. ஆமா. இன்னொரு உதாரணம், ஸ்கூல்ல கூட்டல் கணக்கு கத்துக்கிட்டாங்க. சரி. அத வீட்ல சமையலறையில இருக்கிற பிஸ்கட்டை வச்சோ இல்ல விளையாடுற கல்ல வச்சோ, இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, மொத்தம் 8 அப்படின்னு அவங்களா எண்ணி பார்க்கும்போது, ஆமா, செஞ்சு பார்க்கும்போது அந்த கணக்குங்கிறது வெறும் நம்பரா இல்லாம ஒரு நிஜ பொருளோட கனெக்ட் ஆகுது. இது அவங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாக்கும், கணக்குனா பயம் போகும். இதுதான் அந்த செயல் வழி கற்றல் இல்லையா? லேர்னிங் பை டூயிங், பொருளோட கத்துக்கிறது. அதேதான் சிவகுமார் சொல்றது. இதுதான் வகுப்பறையில கிடைக்கிறது அறிமுகம், வீட்ல கிடைக்கிறது பயிற்சியும் புரிதலும். இது கேட்கவே நல்லா இருக்கு. குறிப்பா இந்த லீவ் நாள்ல இல்ல உடம்பு சரியில்லாம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியாதப்போ ஆமா, இந்த வீட்டு பயிற்சி ஒரு தொடர்ச்சியை கொடுக்கும் இல்லையா?
படிப்புல ஒரு கேப் விழாம பாத்துக்கலாம். மிகச் சரியா சொன்னீங்க. அந்த கற்றல் தொடர்ச்சி, கண்டினியூஸ் லேர்னிங், அது உறுதி செய்யப்படுது. சிவகுமார் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு தெரியுமா? என்னது? தினமும் ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் குழந்தைங்க வீட்ல இது மாதிரி ஏதாவது செஞ்சா கூட போதும்ங்கறாரு. அவ்வளவுதானா? ஆமா, அது அவங்களோட வாசிப்பு, எழுத்து, ஏன் நினைவாற்றல் திறனை கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு ஆய்வுகள் காட்டுதான். இதுக்கு பெரிய மெனக்கெடல் தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் போதும். அப்போ டீச்சர்ஸ்க்கு எப்படி தெரியும் குழந்தைங்க வீட்ல இதெல்லாம் பண்றாங்கன்னு? அவங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் கிடைக்கும்? அதுக்கும் சிவகுமார் சில ஐடியா சொல்றாரு. பெத்தவங்க வந்து குழந்தைங்க படிக்கிறதையோ எழுதுறதையோ ஒரு சின்ன வீடியோ எடுத்து அனுப்பலாம். ஓ, இப்ப வாட்ஸ்அப்லாம் இருக்குல்ல. ஆமா, இல்ல அவங்க செஞ்ச வொர்க் ஷீட்ட போட்டோ எடுத்து அனுப்பலாம். சில சமயம் குழந்தைங்க வரைஞ்ச படம் இல்ல செஞ்ச சின்ன கிராஃப்ட் இத கூட ஷேர் பண்ணலாம். இது டீச்சருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். நிச்சயமா குழந்தையோட ப்ராக்ரஸ் தெரிய வரும். தேவைப்பட்டா டீச்சர்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ் கூட கொடுக்கலாம். இது டீச்சர் பெற்றோர் உறவையும் நல்ல பலப்படுத்தும். அப்போ மொத்தத்துல சிவகுமார் சொல்ற தீர்வு என்ன? எது பெஸ்ட் முறை? வகுப்பறையா, வீடா? சிவகுமார் அவரோட ஆய்வு அனுபவம் எல்லாத்தையும் வச்சு சொல்ற முடிவு என்னன்னா, ஆரம்ப கல்விக்கு 2ல 1 மட்டும் பத்தாது. தனியா பத்தாது. ஆமா, வெறும் கிளாஸ் ரூம் லேர்னிங் மட்டும் போதாது, இல்ல வெறும் வீட்டு படிப்பு மட்டும் போதாது. ஒரு கலப்பு கற்றல் மாதிரி, ஒரு பிளெண்டட் மாடல். பிளெண்டட் மாடல் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல முறையா பாடம் கத்துக்கிறது, அதோட சேர்த்து தினமும் வீட்ல அது சம்பந்தமா சின்ன சின்னதா சுயமா பயிற்சி பண்றது. ஸ்கூல் டீச்சிங் பிளஸ் டெய்லி ஹோம் பிராக்டிஸ். ஓ, ரெண்டும் சேர்ந்தது. ஆமா, இதுதான் குழந்தைங்களோட கத்துக்கிற திறனை அதிகப்படுத்தவும் அவங்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை போடவும் ரொம்ப வெற்றிகரமான உத்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அவர் சொல்றாரு. இந்த கலப்பு மாதிரி பிளெண்டட் மாடல் இது எப்படி அந்த ரெண்டு முறைகளோட குறைகளையும் சரி செய்யுது? யோசிச்சு பாருங்க. வகுப்பறையில என்ன பிரச்சனை சொன்னோம்? எல்லா குழந்தைக்கும் தனியா கவனம் செலுத்த முடியல, சில சமயம் வேகம் பத்தல, கற்றல் இழப்பு வருது, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? ஆமா. வீட்ல கிடைக்கிற அந்த சுய பயிற்சி அது இந்த பிரச்சனைகளை குறைக்க உதவும். குழந்தைக்கு புரியாதது வீட்ல திரும்ப பண்ணி பார்க்கலாம், அவங்க வேகத்துக்கு கத்துக்கலாம், அந்த இழப்பை கொஞ்சம் சரி செய்யலாம். சரி, அப்போ வீட்டு படிப்போட சவால் அந்த கைடன்ஸ் இல்லாம போறது, சோர்ஸ் இல்லாம போறது. அதுக்கு ஸ்கூல் இருக்குல்ல. ஸ்கூல் ஒரு கட்டமைப்பை கொடுக்குது, அடிப்படை அறிவை கொடுக்குது, ஆசிரியர் அந்த வழிகாட்டுதலை தர்றாரு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட அவங்க தர்றாங்க. அப்போ உன்னோட பலம் இன்னொன்னோட பலவீனத்தை ஈடுகட்டுது. கரெக்ட். அதனாலதான் இது ரெண்டும் சேரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா இந்த வளங்கள் கம்மியா இருக்கிற இடங்கள்ல, கிராமங்கள்ல இல்ல ஏழ்மையான பகுதிகள்ல, அங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? சிவகுமார் அதை பத்தி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் கருதுறாரு. ஏன்னா இந்த கலப்பு முறைக்கு பெரிய செலவு தேவையில்லை. ஆமா, வீட்ல இருக்கிற பொருளே போதும்னு சொன்னீங்க. ஆமா, வீட்ல இருக்கிறத வச்சு நிறைய செய்யலாம். தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்குனா போதும். அதனால வசதி குறைவா இருக்கிற சூழல்ல கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்லா கத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குதுன்னு அவர் நம்புறாரு. பெத்தவங்களோட சின்ன முயற்சி, டீச்சரோட வழிகாட்டுதல், இது ரெண்டும் சேர்ந்தா பெரிய மாற்றம் வரும். ஆக இன்னைக்கு நாம சிவகுமாரோட குறிப்புகளை வச்சு பார்த்ததுல இருந்து என்ன புரியுதுன்னா, பள்ளிக்கூடமும் வேணும், வீட்டு பயிற்சியும் வேணும். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். பள்ளிக்கூடம் ஒரு பொதுவான அடித்தளம் போடுது, சமூக பழக்க வழக்கங்களை கொடுக்குது. வீட்டுல செய்யற அந்த சின்ன சின்ன பயிற்சி அது அந்த அடித்தளத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது, ஆழமாக்குது. ஆமா, கற்றலே ஆழமாக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அது ஸ்பெஷலா அமையுது. இதுதான் நீங்க ஷேர் பண்ண அந்த டாக்குமெண்டோட முக்கியமான சாராம்சம் நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த விஷயங்கள் ஒரு குழந்தையோட படிப்புல அக்கறை இருக்கிறவங்களுக்கு, நீங்க பெற்றோரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், இல்ல சும்மா ஆர்வம் உள்ளவரா கூட இருக்கலாம், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். நம்ம குழந்தைங்களோட கற்றல் பயணத்தை எப்படி இன்னும் நல்லா மாத்தலாம், அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த ரெண்டு முறைகளையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு சிவகுமாரோட இந்த கருத்துக்கள் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். நிச்சயமா. நிறைவா உங்க எல்லோருக்குமே ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. சிவகுமார் சொன்ன மாதிரி சுத்தி இருக்கிற உலகமே ஒரு கற்றல் கூடன்னு ஏத்துக்கிட்டா நம்ம டெய்லி லைஃப்ல இதை எப்படி இன்னும் அதிகமா கொண்டு வரலாம்? நல்ல கேள்வி. பாட புத்தகத்தை தாண்டி நம்ம கிச்சன், நம்ம தோட்டம், பக்கத்துல இருக்கிற பார்க், என் பஸ்ல போறப்ப கூட இதையெல்லாம் எப்படி சின்ன சின்ன லேர்னிங் ஸ்பாட்ஸா மாத்தலாம்? குழந்தைங்களோட அந்த இயல்பான ஆர்வத்தை தூண்டி விளையாட்டா கத்து கொடுக்க நம்ம வீடுகள்ல இன்னும் என்னென்ன சான்ஸ் இருக்கு? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை வேறொரு ஆழமான தேடலோட சந்திக்கலாம்.